கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா யாரையும் பரியாசம் பண்ணுகிற பழக்கம் அவனுக்கு இருக்காது. நம்ம தூரமா இருக்க வேண்டிய ஒன்று பரியாசத்திற்கு. யாரையும் உருவத்தை குறிச்சோ, ஜாதியை குறிச்சோ, நிறத்தை குறிச்சோ, அவங்க ஏழ்மை நிலையை குறிச்சோ, எதை குறிச்சு நீங்க பரியாசம் பண்ணிவிடாது இருக்கிற கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப பரியாசம் பண்ணாதீங்க. சில பேர் ரொம்ப குட்டையா இருப்பாங்க, அவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. சிலருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கும், அவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கும், அவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் நிமித்தம் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்கள ரொம்ப பரியாசம் பண்ணாதீங்க. சில குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வரும், அதெல்லாம் நீங்க குத்தி காமிக்காதீங்க. கர்த்தர் பாருங்க, செவிட நிந்திக்காதடா அவனுக்கு காது கேட்காது, குருடனுக்கு முன்னாடி தடுக்கல போடாதடா அவனுக்கு கண்ணு தெரியாது. அதனாலதான் நீ கர்த்தருக்கு பயந்திருந்தீங்கன்னா யாருக்கும் தடுக்கலையும் போட மாட்ட, யாரையும் நிந்திக்கவும் மாட்ட. ஐயா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாரையும் பரியாசமான ஒட்டாது.